ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இன்பங்கள், துன்பங்கள், நன்மைகள், தீமைகள் எல்லாமே அவரவர் செஞ்ச கர்ம வினைகளை பொறுத்துதான் அப்படின்னு சொல்லுது இந்து மதம். ஏற்பட்ட கர்மாவில இருந்து நாம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த 9 வகையான விதிமுறைகளை பின்பற்றினாலே போதும். அந்த 9 வகையான விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கர்மா முதல் விதி. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். இரண்டாம் விதி, வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். மூன்றாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். நான்காவது விதி, நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். ஐந்தாவது விதி, நம் வாழ்வில் நிகழ்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும். ஆறாவது விதி, நேற்று, இன்று, நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதே. ஏழாவது விதி, ஒரு சமயத்தில் இரு வேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது. எட்டாவது விதி, நம் நடத்தை நமது சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும். ஒன்பதாவது விதி, நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும். ஒருத்தரோட கர்ம வினைகள் தீர்றதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பல தான தர்மங்கள், புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது, புண்ணிய ஸ்தலங்களில் தரிசனம் செய்வது, மகான்கள் தரிசனம், பக்தி நூல்களை பாராயணம் செய்வது, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு மற்றும் நேர்மையான வாழ்க்கை முறை. இந்த மாதிரி உயர்ந்த பண்புகள் இருந்தால் கட்டாயம் கர்மவினை குறையும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.